காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாள் நிகழ்வில் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் மாநில தலைவர் அக்ரம் கான் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான முறையில் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேரில் வருகை தந்து மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்வில் மாநில பொருளாளர் எஸ் சையத் கௌஸ், மாநில அமைப்பாளர் சுலைமான் மனோபாய், மாநில துணைத் தலைவர் பூவை யாசின், மாநில இளைஞரணி தலைவர் ரகுமான் கான், மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஆகில், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எஃப் சேட்டு, ஜனாப் இர்ஷத், எஸ் தாஸ், தஹீர், இசைன், இஸ்மாயில், இனாயத் ஷெரீப் மற்றும் ஜமாத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ورحمة كاملة منك إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة وإلى روح محمد إسماعيل صاحب ربر الله وريحه وتقبل الله من حسناته يا أرحم إسماعيل صاحب يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي على النبي محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் அவருடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய கான்செப்ட் படி மரணித்தவர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள் மரணிப்பதில்லை என்ற அடிப்படையில் காயிதே மில்லத் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் இந்த ஜியாரத்தை மிக தெளிவாக மார்க்கத்தின் நேர்கோட்டில் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்து முடித்திருக்கிறது. காயிதே மில்லத்தின் இஸ்லாமிய தியாகம் என்பது உலக வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத பக்கங்களாக மின்னி கிளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் காயிதே மில்லத்தை பிடித்தவர்களும் பிடிக்காதவர்களும் காயிதே மில்லத்துடைய சமாதிக்கு வந்து சந்தித்து அவரோடு ஜியாரத் செய்துவிட்டு செல்லக்கூடிய இந்த மனநிலை இருக்கிறது. அது காயிதே மில்லத்துடைய அனைவரோடும் வாழ்ந்த காலத்தில் பழகிய முறைக்கு அவர்களுக்கு மரணித்த பிறகும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் பார்க்கிறது. காயிதே மில்லத் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே அறையில் ஒரு நாள் தங்கியிருந்த பொழுது காயிதே மில்லத் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டிருக்கிறார். இடையில் விழித்து நடுநிசையில் எழுந்த அம்பேத்கர் கேட்கிறார், நண்பரே நீங்கள் ஏன் இன்னும் உறங்கவில்லையா என்று கேட்டார்கள். உங்கள் சமுதாயம் விழித்து கொண்டது, எனவே நீங்கள் உறங்குகிறீர்கள், ஆனால் எனது சமுதாயம் உறங்கி கொண்டிருக்கிறது, எனவே நான் விழித்து கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடு சொன்ன காயிதே மில்லத்தின் தியாக உணர்வும் அந்த உள்ளட்சமான அந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளும் இன்றும் அந்த சமுதாயம் விழிக்காமல் இருக்கிறது என்ற கவலையோடு நாங்கள் காயிதே மில்லத்தின் சமாதியில் அவரோடு நாங்கள் கண்ணீர் மல்க அவர்களுக்கு சொர்க்கத்தை தரும்படி எங்களை படைத்தவரிடம் கேட்டதோடு இந்த சமுதாயம் அரசியலில் நாதியற்று கிடக்கிறது என்ற கவலையையும் அங்கே தெரிவித்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹுவாகிய அவன் காயிதே மில்லத்தின் தினத்தில் நாங்கள் வேண்டுவதெல்லாம் இந்த சமுதாயம் அரசியலிலும் இன்னபிற வட்டங்களிலும் உயர்ந்து நிற்க வேண்டும், உரிய மரியாதைக்குரிய சமுதாயமாக பார்க்கப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.